Hi friends, welcome to Ragas kitchen friends. இன்னைக்கு வீடியோல ரொம்ப சுவையான அரிசி பருப்பு சாதம் எப்படி பண்றதாங்க பார்க்க போறோம். ரொம்ப ஈஸியா பண்ணிரலாங்க. ரொம்ப ஈஸியான ஒரு லஞ்ச் இது. அரிசி பருப்பு சாதம் செய்யிறதுக்கு நான் இன்னைக்கு 1.5 கப் அளவுக்கு அரிசியும் 1/2 கப் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்து நல்லா கழுவிட்டு ஊற வச்சிருக்கேங்க. ஒரு 1/2 மணி நேரம் ஊற விட்டீங்கன்னா சீக்கிரமா குக் ஆயிரும். 1.5 கப் அளவு அரிசிக்கு 1/2 கப் அளவுக்கு துவரம் பருப்பு. இது கூட 15 சின்ன வெங்காயம் எடுத்துர்க்கேங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 10 பல் அளவுக்கு பூண்டு, 2 வரமிளகாவும் ஒரு பச்சை மிளகாவும் எடுத்துக்கங்க. நம்ம சாம்பார் தூள் சேர்க்க போகிறோம், அதனால் காரத்துக்கு இதுவே சரியாக இருக்குங்க. ஒரு 3 தக்காளி, கொஞ்சம் பெரிய சைஸ் தக்காளி எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் சேர்க்குறனால நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ நம்ம ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். குக்கர் ஸ்டவ்வில் வச்சுட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாங்க. எண்ணெய் சூடானதும் 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம். இது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டுக்கலாங்க. இது ரெண்டும் நல்லா வெடிக்க ஆரம்பிக்கட்டும். இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க பூண்டு 10 பல் அளவுக்கு பூண்டு இதில் போட்டுக்கலாங்க. இப்போ இது கூட பச்சை மிளகாயும் வரமிளகாயும் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் போட்டுக்கலாம். ரொம்ப ஈஸியான ஒரு லஞ்ச் மெனு அரிசி பருப்பாக இருக்குங்க. அதே மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ லைட்டாக இதெல்லாம் வதங்கட்டுங்க. இது கூட நம்ம சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கிறத போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 15 கிட்ட எடுத்துருக்கேங்க. நீங்கள் இன்னும் சேர்த்து போட்டுக்கிறதுனாலும் போட்டுக்கலாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது லைட்டாக கொஞ்சம் வதங்கட்டுங்க. வதங்கினதும் இப்போ நம்ம தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறத போட்டுக்கலாங்க. நான் இன்றைக்கி 3 தக்காளி போட்டிருக்கேன். இந்த அளவுக்காவது போட்டால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ சாதத்துக்கு தேவையான அளவுக்கு நான் உப்பு இப்போவே போட்டுக்கிறேங்க. கல் உப்பு போட்டிருக்கேன். இதெல்லாம் நல்லா வதங்கி வரட்டும். இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கலாங்க. ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் போட்டுக்கிறேன். நீங்கள் சாம்பார் வைக்கிறதுக்கு எந்த தூள் யூஸ் பண்ணுறீங்களோ அதே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. பாருங்கள், இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த அளவுக்கு வதங்கினா போதுங்க. இப்போ நான் 4.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுக்கிறேங்க. அதாவது எவ்வளோ நீங்கள் அரிசி எடுத்தீங்களோ அதில் 3 பங்கு. நான் 1.5 கப் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன், அதனால் 4.5 கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கிறேங்க. எனக்கு இந்த அளவுக்கு இருந்தால் நல்லா கரெக்டாக இருக்கும். ரொம்ப உதிரியாகவும் இல்லாமல் ரொம்ப குழஞ்சிராமல் சரியாக இருக்குங்க. இப்போ தண்ணி நம்ம ஊற்றி தண்ணி நல்லா கொதிக்கட்டும். தண்ணி கொதிக்கிறப்ப நம்ம ஊற வச்சுருக்க அரிசியும் பருப்பையும் இதில் போட்டுக்கலாம். நான் தண்ணிக்கு பருப்புடைய அளவு எடுக்கலைங்க. நான் அரிசியோட அளவு மட்டும்தான் எடுத்திருக்கேன். 1.5 கப் அரிசினா 4.5 கப் அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேங்க. இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிக்குதுங்க அரிசியோடு சேர்த்து. இப்போ நம்ம குக்கர் மூடி வச்சிடலாம். இது ஒரு 3 விசில் வந்துச்சுன்னா சரியாக இருக்குங்க. நல்லா வெந்துடும். இப்போ 3 விசில் கிட்ட வந்துருச்சுங்க. நான் குக்கர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். கேஸ் நல்லா ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. சூப்பராக அரிசி பருப்பு சாதம் ரெடியாக இருக்குங்க. ரொம்ப விரைச்சிட்டு இல்லாமல் இந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா பருப்பு நம்ம போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதனால் இப்படி இருந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ மேலே கொஞ்சம் கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் தூவிக்கலாங்க. இதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் நெய் விட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நான் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கிறேன். இதெல்லாம் இப்போ நம்ம கலந்துடலாம். சுவையான மணமான அரிசி பருப்பு சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு சைட் டிஷ்ஷாக உருளைக்கிழங்கு வறுவல், இல்லைனா கத்திரிக்காய் வறுவல், இது மாதிரி வறுவல் ஐட்டம்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அப்பளம் இதெல்லாம் வச்சு சாப்பிட்றப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது லஞ்ச் பாக்ஸில் நம்ம பேக் பண்ணி கொடுத்தாலுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நான் இன்றைக்கி உருளைக்கிழங்கு வறுவலோட சர்வ் பண்ணியிருக்கேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.